இப்ப கூட பயந்து போயிருக்கிறீங்க. பயப்படாம என்ன செய்ய சொல்றீங்க? எப்ப நீங்க கார் ஓடினது நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். முதல் தரம் இல்ல, நான் இப்ப ஒரு 10 வருஷத்துக்கு முதல் ஓடினான். ஓடைக்குள்ள கொண்டே போஸ்ட்ல அடிச்சு விட்டுட்டேன். அதுக்கு பிறகு சட்டியான பயமா கிடந்தாண்டு ஓட இல்ல. இப்ப ஓடுவேன், நான் நல்லா ஓடுவேன், லைசன்ஸும் இருக்கு. ஓடுற சரி, சிக்னல் லைட் எல்லாம் சரியா பார்த்து போடுங்க. ஏனே? அப்பதானே பின்னுக்கு வரவங்களுக்கு நாங்க எங்க போறோம்னு தெரியும். நாங்க எங்க போறோம்னு ஏன் பின்னுக்கு வர ஆக்களுக்கு தெரியணும்? நாங்க எங்க போறோம்னு சிக்னல் போட்டு அவங்களுக்கு காட்டித்தான் நாங்க போகணுமா? இங்க இந்த ஸ்டார்ட் பட்டன் கிடக்கு. இந்த பாருங்க, இந்த நக்கல் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. பொண்ணே கிடைக்காம செவரேறி குதிச்சு எங்க அப்பா கையில அடி வாங்கி எங்களுக்கு தாலி கட்டணம் மறந்துட்டீங்களாக்கும். கொஞ்சம் நிறுத்து. செவரேறி குதிச்சாங்களா? கொய்யாப்பழம் பறிச்சுட்டு கீழே குதிச்சவன இதுதான் ஜாக்குன்னு கோழி குஞ்சு அமுக்கிற மாதிரி அமுக்கி உன்னைய தலையில கட்டி வச்சுட்டாரு உங்க அப்பா. இதுல உன்னைய பார்க்க செவரேறி குதிச்சாங்கன்னு உனக்கு பெருமை வேறையாக்கும். ஏங்க உங்க பிள்ளையும் உங்களை மாதிரிதாங்க. அவ்வளவு புத்திசாலியா? இல்ல, நிலாவை காட்டி சோறு ஊட்டினா சாப்பிட மாட்டான், எதிர் வீட்டு நிலாவை காட்டி ஊட்டினா பல்ல இடிச்சுக்கிட்டு சாப்பிடுறான். தொப்பை விழாம இருக்கு, என்ன பண்ணணும்? இப்படி 2 கையிலும் பிடிச்சுக்கிட்டீங்கன்னா தொப்பை விழாது. நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்களா? கல்யாணம் பண்ணது அதுக்கப்புறம் தான் பண்ண கல்யாணம். கேரக்டர் சரியில்லாத பொண்ணுக்கு எப்படி குழந்தை வந்தது உங்கள்ட்ட இருந்து? நான் வாழணும் தான், இது கூட வாழணும் தான். வாழணும்னா கல்யாணம் பண்ணணும், முதல்ல குழந்தை கொடுக்க கூடாது. அப்போ உங்க கேரக்டர் தான் சரியில்லை. வாழ போறது புருஷன் பொண்டாட்டிய வாழ போறது உங்களுக்கு அப்படி என்ன அவசரம்? முதல்ல குழந்தைய கொடுத்துடுறது மனசாட்சியே கிடையாதா?